ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளின் செய்யும் வினைதானின் செய்யும் என நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூட்டியின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்மமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி. திருவாரூர் குரு தட்சிணாமூர்த்தியை போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் வாங்க. இன்று மங்களகரமான விஸ்வாவசு ஆண்டு கார்த்திகை மாதம் 9ஆம் நாள், ஆங்கில தேதி 25/11/2025 செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி வளர்பிறை பஞ்சமி திதி இரவு 7:49 வரைக்கும். இன்றைய நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் இரவு 9:38 வரைக்கும். இன்று 60 நாழிகையும் சித்தயோகம் கூடிய நாளாக அமைகிறது. மிதுன ராசிக்கு சந்திராஷ்டம நாள். இன்று வாரசூலை வடக்கு வடமேற்கு, பரிகாரம் பால். இன்றைய ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். எங்கள் சேனலை பார்த்து கொண்டு இருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். கடகராசி அன்பர்களுக்கு வணக்கம். கடகராசியில் பிறந்த அன்பர்கள், இன்று பிறந்த நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் எங்களது இனிய நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கடகராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது பாருங்க. ராசிநாதன் உங்களுக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். குரு பார்வையில் இருக்கிறார். 9க்குடைய குரு பகவான் ராசியில் இருக்கிறார். குரு பார்வை கோடி நன்மை. 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை குரு பார்ப்பது இந்த கடக ராசிக்கு பல பாக்கியங்கள், பல யோகங்களை தரக்கூடிய ஒரு நாள். நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள். நீண்ட நாள் நண்பர், ரொம்ப நாள் கழிச்சு பார்ப்பீங்க. இன்றைக்கி அவர் உங்களுக்கு நல்லது பண்ணிட்டு போவார். விஐபிகளுடைய தொடர்புகள் ஏற்படக்கூடிய ஒரு நாள். சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு நாள். எல்லாத்தை விட ஒரு முக்கியம் என்னன்னா, கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் ஒத்துமையாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய அற்புதமான நாள். ஆனாலும் கூட 2இல் கேது பகவான் இருக்கிறார். பேசுவதில் எச்சரிக்கை தேவை. குடும்ப உறுப்பினர்கள் அவங்க பங்குக்கு மல்லு கட்டி நிற்பாங்க. வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீட்டில் சண்டை சச்சரவு வரும். ஆனால் கணவன் மனைவி ஒற்றுமை. அப்போ விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க, மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. அதே நேரத்தில் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். 3ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். எந்த முயற்சி எடுத்தாலும் தாமதமாகுமே ஒழிய சக்சஸாக தடைபடாது என்று உறுதியாக சொல்லலாம். 4ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் ஆட்சி பீடத்தில் இருப்பது, நீண்ட நாளாக உங்களுடைய 2 வீலரை மாற்றணும், பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்கணும்னு ஒரு ஐடியாவில் இருப்பீங்க. இன்றைக்கி அந்த நிதர்சனமாகும், சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர் 4 வீலரே வாங்கலாம். கார் வாங்கிறதுக்கான ஒரு அமைப்பு கூட இருக்கிறது. வாங்கக்கூடிய நிலை நிதர்சனம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டை ரெடி பண்ணுவீங்க. அதாவது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஒரு அமைப்பு இருப்பதால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வீட்டை பெயிண்ட் பண்ணுவீங்க, அலங்காரம் பண்ணுவீங்க,
இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுவீங்க, மாடுலர் கிச்சன் பண்ணி போடுவீங்க, எல்லாம் செய்வீங்க. இது வீட்டை அலங்காரம் செய்வதில் செலவுகள் ஏற்படும். அது எல்லாம் சுப செலவு தான். மற்றபடி நாளில் புதன் இருக்கிறார், நாளுக்குடைய சுக்கிரனும் இருக்கார். கல்வி பிள்ளைகளுக்காக அவங்க என்ன கோர்ஸில் சேர்த்து விடணுமோ அதை சேர்த்து விடுவீங்க. 5க்கும் 10க்கும் உடைய செவ்வாய் 5ஆம் இடத்தில் ஆட்சி பீடம் ஏறி இருப்பது, சூரியனோடு இணைஞ்சி குரு பார்வையில் இருக்கிறது இன்னும் சிறப்புங்க. அதனால் இந்த கடகராசியில் பிறந்தவர்கள் காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, IAS, IPS, IFS அதற்கு நிகரான பதவியில் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஆர்ட்வர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், ரசாயன பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள், மெடிக்கல் ஃபீல்டில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், விவசாயம் சார்ந்த பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள், யூனிஃபார்ம் போட்ட ப்ரைவேட் செக்யூரிட்டி பிரிவில் பணியாற்றுபவர்கள், அத்துணை பேர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையப்போகிறது. நல்ல வேலைவாய்ப்பு சிறப்பாக இருக்கும். மற்றவங்களால் பாராட்டுதல்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமையப்போகிறது. மற்றபடி 8ல் ராகு இருக்குது. அறிமுகம் இல்லாத நபர்களிடம் விழிப்புணர்ச்சியோடு இருங்கள். இப்போ பஸ் ஸ்டாண்ட்லேயே, ரயில்வே ஸ்டேஷன் போகிறீங்க, பழக்கம் இல்லாத வேற்றுமொழி நபர்கள் ஒன்றும் இருக்காது, அவங்க கூட நீங்கள் சண்டை போடுவீங்க. இதெல்லாம் வேண்டாம். இல்லை, அவன் சண்டை போடுவான், அதனால் வாக்குவாதம் வரும். விட்டு கொடுத்து போங்க. மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பாக்கியமான ஒரு நாள். தந்தையால் யோக பாக்கியம். 9ஆம் இடத்தை குரு பார்க்குறார், சூரியனையும் குரு பார்க்குறார். தந்தையால் நல்லது நடக்க போகுது. அரசாங்கத்தால் ஆதாயம், அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம், நல்ல பண வரவு இருக்கும். தொழிலில் வளர்ச்சி, மேன்மை எல்லாம் இருந்தாலும் உங்களை பொறுத்தவரையிலையும் 11ஆம் இடத்தை சனி பார்ப்பது என்பது மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி லாபம் நிறைய கிடைக்கும். குறை ஒன்றும் இல்லை. மறைமூர்த்தி கண்ணா. இந்த கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்.